சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இருப்பதாகவும் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு கிடைக்கும் எனவும் மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை மணலி மண்டலம் மாத்தூர் MMDA பூங்காவில் சென்னை மாநகராட்சியில் உள்ள தெரு நாய்களுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி நீக்க மருந்து செலுத்தும் மாபெரும் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த முகாமை தொடங்கி வைத்த சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மண்டலம் 1 முதல் 3 உள்ளிட்ட பகுதிகளில் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கி இருப்பதாக கூறினார். 60 நாட்களுக்குள் சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என குறிப்பிட்டார். நாய்களுக்கான இந்த தடுப்பூசி 1 வருடத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு வருவார்கள் என்பதால் அந்த பணியில் வேறு யாரையும் சேர்க்காமல் உள்ளோம் என தெரிவித்த மேயர் பிரியா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் நடைபெறப்போவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இருப்பதாகவும் பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவை எட்டும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். மாநகராட்சி சார்பாக அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் கேட்டிருக்கோம். மாநகராட்சி சார்பாக என்னென்ன சாத்தியக்கூறுகள் பண்ண முடியும் அப்படின்றதும் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் முதல் வைக்கக்கூடிய கோரிக்கை அவங்களோட பணி பாதுகாப்பு வேணும் அப்படின்றது தான் முதல் கோரிக்கையாக இருந்தது. அந்த பணி பாதுகாப்பு முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக நாங்கள் அளிக்கிறோம் அப்படின்றத தெரிவித்திருக்கோம். மீண்டும் இன்னைக்கு அவங்களுக்கு பேசுவதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 2 பேருக்குமே பாசிட்டிவான ஒரு முடிவு தான் எடுக்கப்படும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் யாரையுமே பணியிலிருந்து நீக்கப்படவில்லை. பணி முற்றிலுமாக வழங்கப்படும் அப்படின்றத தான் தெரிவித்திருக்கிறோம். இன்றைக்கு கூட அவர்கள் மீண்டும் இந்த பணியில சேருவார்கள்ன்றதுக்காக அந்த பணியில வேற யாரையும் ரீப்ளேஸ் பண்ணவோ இல்லை. அந்த வேகன்சி அப்படியே இன்னும் வேக்கண்டா தான் வச்சிருக்கோம்.